கர்த்தருக்குள் பிரியமான தேவ ஜனங்களே, உங்கள் எல்லாரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகின்றேன். நாம் இந்த நாளில் படிக்க போகிற சத்தியத்தின் தலைப்பு, ஒருவன் துன்பப்பட்டால். இஃப் எனி ஒன் இஸ் அஃப்ளிக்டட். ஒரு கட்டட வேலை நடந்து கொண்டிருந்த நேரம், கட்டட தொழிலாளிகள் அந்த உயரமான கட்டிடத்தில் இருந்து பலவிதமான வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள். இப்படி உயரமான இடத்துல நுணுக்கமான வேலை நடைபெற்று கொண்டிருக்கிற சமயத்தில் மேலே நிற்கிற ஒரு நபர் கட்டிடத்திற்கு கீழே நிற்கிற ஒரு நபரை கூப்பிட வேண்டும் என்று அவர் பிரயாசப்பட்டார். ஏனென்றால் ரொம்ப உயரமான இடம், சத்தம் போட்டு கீழே கூப்பிட்டா கேட்குமான்னு தெரியல. ஆகவே என்ன செய்யலாம், ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து அவர் மீது எறிந்தால் அவர் எப்படியாவது அதை பார்த்து அப்புறம் எங்கேருந்து விழுது மேலே பார்த்துருவாரே என்பதற்காக அவர் இந்த ரூபாய் நாணயத்தை அவர் மேலேருந்து தூக்கி போட்டாராம். கீழே அந்த நாணயத்தை பார்த்தவர் அதை எடுத்து பையில் போட்டுட்டு போயிட்டார். என்னடா இது, இவருக்கு கூப்பிடலாம் என்ற ஒரு நோக்கத்தில் இந்த ரூபாயை அவரிடத்தில் எறிந்தால் அவர் எடுத்து பையில் போட்டு போயிட்டார், மேலே பார்க்கலை என்று மேலே இருந்து எறிந்தவருக்கு ஒரு கலக்கம். அப்போ என்ன பண்ணாரா, திரும்பவும் சரி அவர் தான் போயிட்டார், இன்னொரு நபர் மீது கவனத்தை தன் மீது திருப்ப வேண்டும் என்பதற்காக ஒரு சின்ன கல்லை எடுத்து மேலே போட்டார். அந்த கல் சரியாக அவர் தலையில் போய் பட்ட உடனே அவர் என்ன செய்கிறாரு, அப்படியே அவர் அண்ணாந்து பார்க்கிறார். அண்ணாந்து பார்த்து என் மேலே யார் கல்லை போட்டதுன்னு சொல்லிட்டு அவர் மேல் நோக்கி பார்த்தாராம். அன்பானவர்களே, துன்பங்கள் தான் நம்மை மேல் நோக்கி பார்க்கும்படி செய்கிறது, ஆசீர்வாதங்கள் அல்ல. ஆசீர்வாதங்கள் வரும்பொழுது பல நேரங்களில் நாம் மேல் நோக்கி பார்ப்பதில்லை, தேவனுக்கு நன்றி செலுத்த பெரும்பாலும் நினைப்பதில்லை. அந்த ஆசீர்வாதங்கள் கிடைத்த சந்தோஷத்திலேயே நாம் என்ன செஞ்சிடறோம், ஆசீர்வாதங்கள் எங்கிருந்து வந்ததோ என்பதை மறந்து விடுகிறோம். ஆசீர்வதிக்கிறவரை நோக்கி பார்க்க நாம் தவறிவிடுகிறோம். ஆகவே துன்பங்கள் தான் ஒரு மனிதனை மேல் நோக்கி பார்க்கவும் தேவனை நோக்கி பார்க்கவும் அவனை வழி நடத்துகிறது. பிரியமானவர்களே, சங்கீதம் 138 7ஆம் வசனம் பாருங்கள். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் அப்படின்னு படிக்கிறோம். அந்த துன்பங்கள் நடுவில் நாம் நடக்கும் பொழுதுதான் தேவன் நம்மை உயிர்ப்பிக்கிறார். இது எத்தனை அற்புதமான ஒரு உண்மை பார்த்தீர்களா? துன்பங்கள் நமக்கு உயிர் அளிப்பதற்காகவே, நமக்கு உயிரூட்டுவதற்காகவே தேவன் நம்ம அந்த பாதையில் நடத்துகிறார். அப்போஸ்தலர் 14:22 படிக்கிறோம், நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று பவுலும் பர்னபாவும் சொன்னார்கள் என்று நாம் பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 3:12 படிக்கிறோம், அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறவர்களும் தேவ பக்தியாய் நடக்க விரும்புகிற எல்லாருக்குமே துன்பம் உண்டு என்பதை, உபத்திரவங்கள் உண்டு, துன்பங்கள் உண்டு என்பதை நாம் பார்த்த இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு ஊர்ஜிதப்படுத்துகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில் அல்லது குடும்பமாக நீங்கள் பலவிதமான துன்பங்களை, உபத்திரவங்களை, போராட்டங்களை சந்தித்து வருகிறீர்களா? அப்படியானால் இந்த நாளின் பாடம் உங்களுக்கு தான். நம் ஜெபத்தோடு இந்த பாடங்களை கற்றுக்கொள்வோமா? ஜெபிக்கலாம். எங்கள் நல்ல ஆண்டவரே, ஒருவன் துன்பப்பட்டால் என்று உம்முடைய வேதம் எங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறது. ஆகவே துன்பங்கள் நடுவில், உபத்திரவங்களின் மத்தியில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற பாடங்களை படித்து கொள்ள இந்த நாளில் நம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, மரியாள் எப்படி ஒரு பாதத்தில் அமர்ந்து நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாலோ, நாங்களும் அதுபோல் நம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து நல்ல பாடங்களையும் கற்றுக்கொண்டு நல்ல பங்கை தெரிந்து கொள்ள ஆண்டவர்களுக்கு உதவி செய்யும். கர்த்தாவை சொல்லும்படியார்கள் கேட்கிறோம், நீர் பிறகு நாங்கள் சிறுகவும் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, நாம் துன்பங்களை சந்திக்கிறோம் என்றால், துன்பங்களின் ஊடே நாம் பயணிக்கிறோம் என்றால் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னென்ன? 4 நற்காரியங்களை நாம் இந்த நாளில் படித்து கொள்ளலாமா?
முதலாவது, துன்பங்கள் வரும்பொழுது கர்த்தருக்குள் நாம் நிலை நிற்க வேண்டும். ஏனென்றால் பல நேரங்களில் துன்பங்கள் வரும்பொழுது நம்ம என்ன செய்கிறோம்? கர்த்தரை விட்டு விலகி போகிறோம். அப்படி விலகி போவதற்கு நிறைய வாய்ப்புகள் நமக்கு இருக்கிறது. ஆக முதலாவது நாம் செய்ய வேண்டியது கர்த்தருக்குள் நிலை நிற்க வேண்டும். ஏசாயா 26:3 படிக்கிறோம், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். அப்போது ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அப்படி ஆண்டவர் உறுதியாய் பற்றி கொள்ளக்கூடிய மனதை உடையவன் என்ன செய்யணும்? கர்த்தரையே அவன் நம்பி இருக்க வேண்டும். கர்த்தரையே நம்பி இருக்கிறபடியால் கர்த்தர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வார். பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து படகிலே சீஷர்களோடு பயணம் செய்தார். அப்படி பயணித்த பொழுது சீஷர்கள் எல்லாரும் திகைத்தார்கள், கலங்கினார்கள், கூச்சலிட்டார்கள். பயங்கரமாக அவங்களுக்கு நடுக்கம் பிடித்து கொண்டது. ஆண்டவர் தானே படகில் இருக்கிறார், அவர் தூங்கிக்கிட்டு இருந்தாலும் நம்ம கூட தானே இருக்கிறார் என்ற ஒரு தைரிய எண்ணம் அவர்களுக்கு உண்டாகவில்லை. எல்லாம் கலங்கிட்டாங்க. மார்க் 4ஆம் அதிகாரத்தில் கடைசி 10 வசனங்கள் படித்து பாருங்கள். இந்த சம்பவத்தை நீங்கள் அங்கே பார்க்கலாம். அப்போ ஆண்டவர் பாருங்க, தலையினை வைத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த படகில் தூங்கி கொண்டு இருந்தார். ஆண்டவர் கூட தான் இருக்கிறார், நம்மோடு தான் இருக்கிறாரே என்று அவர்களுக்கு தைரியம் ஏற்படவில்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் கடந்து செல்லக்கூடிய கஷ்டகாலத்தின் வழியாக கர்த்தர் நம்மோடு தான் இருக்கிறார் என்று நாம் உறுதியாக நம்ப வேண்டும். ஆண்டவரை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. சங்கீதம் 34:19 படிக்கிறோம், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். அநேக துன்பங்கள், அநேக போராட்டங்கள் நீதிமானுக்கு, ஆண்டுடைய பிள்ளைக்கு வரத்தான் செய்யும். ஆனாலும் கர்த்தர் என்ன செய்வாராம்? கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அந்த துன்பங்கள் மத்தியில் ஏராளமான துன்பங்கள் ஏற்படும் பொழுது அவைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் நின்று, ஆண்டவர் கூடவே நின்று என்ன செய்வாராம்? தம்முடைய பிள்ளையை விடுவிப்பார் என்பது எத்தனை ஆறுதலான வாக்குத்தத்தம். பைபிளில் நம்ம தாவீதை குறித்து நிறைய படிக்கிறோம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் அப்படின்னு படிக்கலாம். அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதியை பார்த்தீங்கன்னா, தாவீது தன் தேவனாய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் அப்படின்னு வாசிக்கலாம். நெருக்கப்பட்டான், திடப்படுத்தி கொண்டான். பிரியமான தேவ பிள்ளைகளே, நாமும் நெருக்கப்படும் பொழுது கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்தி கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வசனங்களால் நாம் நம்மை திடப்படுத்தி கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். நமக்கு தெரியும், தானியேல் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தின் சம்பவம். தானியேலுடைய 3 நண்பர்கள், அனனியா, மீஷாவேல், அசரியா, இவங்க எல்லாரும் அந்த நேபுகாத்நேச்சார் ராஜா நிறுத்தின அந்த சிலையை வணங்க வேண்டும் என்று கட்டாய சட்டம் இயற்றப்பட்டது. இவர்கள் மூவரும் தேவனை அறிந்தவர்கள், தேவனுடைய கட்டளைகளை நன்றாக கற்றிருந்தவர்கள். ஆகவே நாங்கள் இந்த பொற்சிலையை வணங்க மாட்டோம் என்று உறுதியாக நின்று விட்டார்கள். விளைவு என்ன? 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி சூளையிலே அவர்கள் தூக்கி எறியப்பட்டார்கள். என்ன சொன்னாங்க? ராஜாவே, நீர் நிறுத்தின சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். ஆண்டவர் எங்களை விடுவிப்பார். அவர் எங்களை விடுவியாமற் போனாலும் நீ நிறுத்தின சிலையை நாங்கள் வணங்குவதில்லை. 3 பேரையும் கையும் காலையும் கட்டி என்ன பண்ணாங்க? பாபிலோனிய போர் வீரர்கள் இவர்களை தூக்கி அக்கினி சூளைக்குள்ளாக எறிந்தார்கள். அப்படி எறிந்த பொழுது நடந்தது என்ன? ராஜா பார்க்கிறான். ராஜாவுடைய கண்களை
அவன் தன்னாலே நம்ப முடியவில்லை. 3 பேரை அல்லவா அக்கினி சூளையில் தூக்கி போட்டோம், இப்பொழுது 4 பேர் என் கண்களுக்கு தெரிகிறார்களே, யார் அந்த 4வது நபர்? அந்த 4வது நபருடைய சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது அப்படின்னு அவனே சொன்னான், அந்த ராஜாவே. பிரியமானவர்களே, தேவகுமாரனாகி இயேசு கிறிஸ்து அந்த அக்கினி சூளையின் நடுவில் அவர் இறங்கி வந்து அந்த மூவரோடு நின்றார், அந்த மூவரோடு சேர்ந்து உலாவினார் அப்படின்னு நம்ம பைபிளில் படிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் படக்கூடிய துன்பங்களின் பாடுகளின் மத்தியில் கிறிஸ்துவானவர் கூடவே நிற்கிறார், நின்று அவர் விடுவிக்கிறார், விடுவிக்க காத்திருக்கிறார் என்பது எத்தனை ஆழமான ஆறுதலான பாடம் நமக்கு. ஆகவே துன்பங்கள் வழியாக நாம் செய்ய வேண்டிய முதல் நற்காரியம் கர்த்தருக்குள் நிலை நிற்க வேண்டும். துன்பம் வந்த உடனே எனக்கு இப்படி ஆயிடுச்சு, எனக்கு ஏன் இப்படி ஆச்சு என்று மனம் உடைந்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, குறுக்கு வழிகளை தேடிக்கொள்ளக்கூடாது. பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான குறுக்கு வழிகளை நாம் தேடக்கூடாது. அல்லது ஏன் நான் இருக்க வேண்டும் என்று உயிரை மாய்த்து கொள்ள நாம் வழிவகைகளை தேடவும் கூடாது. கர்த்தருக்குள் நிலை நிற்க வேண்டும் என்பதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதலாவது பாடம். 2வது பாடம் என்னவென்றால், கர்த்தருக்குள் களி கூற வேண்டும். பொதுவாக சொல்லுவாங்க, இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப புரியக்கூடிய தமிழில் சொன்னால், துன்பம் வரும்போது சிரிங்க, இடுக்கண் வருங்கால் நகுக என்று வள்ளுவர் சொல்லி வைத்திருக்கிறார். துன்பம் வரும்போது சிரிங்க என்று சொல்ல வைத்தான் வள்ளுவன், சரிங்க அப்படின்னு கூட நம்ம கேட்டிருக்கோம்ல. அப்போ துன்பங்கள் வரும்பொழுது சிரிக்கணும். அதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம ஆகாகான்னு சிரிக்கணும் அப்படி அர்த்தம் கிடையாது. துன்பங்கள் வரும்பொழுது எனக்கு வந்திருக்கக்கூடிய இந்த துன்பத்திற்காக, இந்த போராட்டத்திற்காக நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தருக்குள் நாம் களிகூற வேண்டும். பைபிளில் அப்படி களிகூர்ந்த பிள்ளைகள் யாராவது இருக்கிறார்களா பாருங்கள். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், மிகுந்த தைரியத்தோடு உங்களுடன் பேசுகிறேன், உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன், ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன், எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலேயும் பரிபூர்ண சந்தோஷமாயிருக்கிறேன் அப்படின்னு பவுல் எழுதுகிறார். எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலேயும் பரிபூர்ண சந்தோஷமாயிருக்கிறேன். அதாவது துன்பம் வரும்பொழுது பல்ல காட்டணும் அப்படி அர்த்தம் கிடையாது. அந்த இடுக்கமான சூழ்நிலையை நாம் மகிழ்ச்சியோடு சந்திக்க, சிரித்த முகத்தோடு சவால்களை நாம் கடந்து செல்ல கர்த்தருக்குள் நாம் பலப்பட வேண்டும். மேலும் பவுல் சொல்றார் பாருங்க, 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள், அதற்கவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனனாய் இருக்கும்போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்து நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். பவுலுடைய மாம்சத்தில் ஒரு முள் இருந்தது, அது என்னை குட்டும் சாத்தானாய் இருக்கிறது, அதை என்னை விட்டு நீங்கும்படி தேவனிடத்தில் 3 தரம் வேண்டிக் கொண்டேன் அப்படின்னு பவுல் எழுதுகிறார். அதே அதிகாரத்தில் 3 முறை ஜெபம் பண்ணாராம் பவுல். ஆண்டவர் அந்த முள் அவருடைய மாம்சத்திலிருந்து நீங்கும்படி பதில் கொடுத்தாரா, நீக்கி விட்டாரா? இல்லை, அந்த முள் அங்கே தான் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் என்ன செய்தாராம்? கிருபையை கொடுத்தார். அன்பான தேவ பிள்ளைகளை, அப்போ பாருங்கள், இந்த துன்பங்கள், போராட்டங்கள், நெருக்கங்கள் எல்லாவற்றிலும் நான் பிரியப்படுகிறேன், நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன், என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் அப்படின்னு சொன்னார். நமக்கு சில நேரங்களில் ஒரு பிரச்சனை, சரீரத்தில் ஒரு நோய் வந்த உடனே அப்படின்னு செஞ்சிடறோம், உடைஞ்சு போயிடுறோம், துன்பத்தில் துவண்டு போய் விடுகிறோம். ஒரு சம்பவம் எனக்கு இப்பொழுது ஞாபகத்துக்கு வருகிறது. நம்ம எல்லாரும் தெரிந்த ஒரு நபர் தாமஸ் ஆல்வா எடிசன். அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஞ்ஞானி. காலப்போக்கில் அவருக்கு காது கேட்காம போயிடுச்சு. நமக்கு காது கேட்கலைன்னா எப்படி இருக்கும்?
நமக்கு காது கேட்கலன்னு உடனே கூச்சலிட்டு கூப்பாடு போட்டு அடுத்தவங்க காது கேட்காம போகிற அளவுக்கு பண்ணிடுவோம். ஆனால் தாமஸ் ஆல்வா எடிசன் என்ன பண்ணாராம், இந்த லைட் எல்லாம் கண்டுபிடிச்சவர், சினிமா படம் கண்டுபிடித்தவர், ஆயிரக்கணக்கான பொருட்களை கண்டுபிடித்தவர் அறிவியல் ரீதியாக. அவர்கிட்ட கேட்டாங்களாம், உங்களுக்கு காது கேட்கலையே? அது சொன்னாராம், அதை பற்றி நான் கவலையே படுறது கிடையாது. காது கேட்கவில்லை என்று சொன்னால் நான் இன்னும் அதிகமாக விஞ்ஞான ஆராய்ச்சியிலே ஈடுபடுவதற்கு அது எனக்கு மிகவும் உதவியாக இருக்கிறது அப்படின்னு சொன்னாராம். எவ்வளோ ஆச்சரியம் பார்த்தீங்களா பிரியமான தேவ பிள்ளைகளே. அந்த களி கூறுதல் அவருக்கு இருந்திருக்கு. அதே போல் கர்த்தருக்குள் களி கூறக்கூடிய மனநிலை துன்பத்தின் மத்தியிலும் நமக்கு தேவை. பிலிப்பியர் 4:4 படிக்கிறோம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். எங்கேருந்து சொல்கிறாரு? பவுல் ஜெயிலில் உட்காந்துக்கிட்டு சொல்கிறார். சிறைச்சாலையில் கட்டுண்ட நிலையில் கைதியாக இருக்கும் பொழுது அவர் எழுதுகிற ஒரு வாக்கியம்தான், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். பிலிப்பியர் நிருபத்தை பவுல் எழுதின 5 நிருபங்கள் அவர் ஜெயிலில் இருந்தால் எழுதினார், ரோமாபுரி சிறைச்சாலையில் இருந்தால் எழுதினார். அதில் ஒன்று தான் இந்த பிலிப்பியர் நிருபம். ரொம்ப ஆச்சரியம். சந்தோஷமாயிருங்கள் என்று 2 முறை ஒரு மனுஷன் ஜெயிலிருந்து சொல்கிறார் அப்படின்னா அவர் உண்மையிலே கர்த்தருக்குள்ள எவ்வளவாக சந்தோஷமாக இருந்திருப்பார் என்பதை உங்களால் உணர்ந்து பார்க்க முடிகிறதா? பெரியமானவர்களே, துன்பங்களின் வழியாக நாம் பயணிக்கும் பொழுது செய்ய வேண்டிய காரியங்கள், 1 பார்த்தோம், கர்த்தருக்குள் நிலைநிற்க வேண்டும். 2வது கர்த்தருக்குள் களி கூற வேண்டும். 3வது கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் பண்ண வேண்டும். யாக்கோபு 5:13 வாசிக்கிறோம், உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். இந்த வசனத்திலிருந்து தான் இந்த செய்தியின் தலைப்பு எடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவன் துன்பப்பட்டால் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண கடவன். உங்களில் ஒருவன், விசுவாசிகளில் ஒருவன், கர்த்தரை அறிந்திருக்கிறவர்களில் ஒருவன் துன்பங்களை சந்தித்தால், பாருங்களேன், நமக்கு எவ்வளோ பெரிய ஆறுதல். நமக்கு ஒரு கஷ்டம், ஒரு போராட்டம், ஒரு துன்பம் வரும்பொழுது யாருக்கிட்ட போய் சொல்லுவேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். யார்கிட்ட போய் சொல்லணும்? கர்த்தரிடத்தில் போய் சொல்ல வேண்டும். தேவனிடத்திலே போய் எல்லா பாடுகளையும் போராட்டங்களையும் நாம் தெரிவிக்க வேண்டும். அவருக்கு தெரியாதா? தெரியும். ஆனால் என் பிள்ளை என்னை நினைத்திருக்கிறானா, என்னை தேட வேண்டும் என்ற உணர்வு அவனுக்கு இருக்கிறதா என்று தேவன் பார்க்கிறார். ஒரு தாய் இருக்கிறாள், தாய்க்கு குழந்தை இருக்கிறது, அந்த குழந்தைக்கு பசிக்கும் அப்படின்னு அந்த தாய்க்கு தெரியாதா? தெரியும். ஆனாலும் அந்த பிள்ளை அழும்பொழுது அந்த தாய்க்கு புரிகிறது, இது பிள்ளைக்கு பசியின் அழுகை என்று. பிள்ளைக்கு பசிக்குது, வேகமாக ஓடுவாள் அந்த தாய். பிரியமானவர்களே, அதே போல தான் நம்ம ஆண்டவர்கிட்ட சொன்னாத்தான் அவருக்கு தெரியுமா அப்படின்னு சில நேரங்களில் நம்ம ஜெபம் பண்ண வேண்டிய அவசியமில்லை என்பதற்காக இப்படிப்பட்ட வார்த்தைகள் நாம் சொல்வது உண்டு. ஆண்டவருக்கெல்லாம் தெரியும், ஆண்டவருக்கெல்லாம் தெரியும் தான். ஆனாலும் நாம் அவரிடத்தில் போய் அவரிடத்தில் அமர்ந்திருந்து விசுவாசம் வைத்து அவரிடத்தில் பேச வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய செவிகள் அவருடைய கூப்பிடுதலுக்கு, நம்முடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறதுன்னு படிக்கிறோம். 1 பேதுரு 3:12 படித்து பாருங்கள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவருடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. அவருடைய செவிகள் திறந்தே இருக்கிறது. ஆண்டவர் காத்திருக்கிறார். நம்ம ஜெபிப்போமா என்று நம்முடைய ஜெபங்களை கேட்க மிகவும் தேவன் ஆவலாக காத்திருக்கிறார் என்பதை சற்று மனதில் நாம் பதித்து கொள்ள வேண்டும். நீங்கள் இங்கே பார்க்கிற பெண்மணி யார் என்றால் ஏமி கார்மைக்கேல். இங்கிலாந்தில் அயர்லாந்து தேசத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி. தன்னுடைய சிறு வயதில் அவள் மனதில் பெற்ற ஒரு தரிசனம் என்னவென்றால், ஏழை எளியவர்களுக்கெல்லாம் உதவி செய்ய வேண்டும். இவள் பணக்கார குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண். ஏழை எளியவருக்கு சேவை செய்ய வேண்டும், ஒடுக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இவளுக்கு சிறு வயதிலிருந்தே மிகுந்த தாகம், ஆர்வம் இருந்தது. இந்த மாதிரி என்ன பண்ணாங்க தெரியுமா? இந்தியாவுக்கு வந்தாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு
இந்த வள்ளியூர் பக்கத்துலேருந்து அப்படி உள்ளே போனீங்கன்னா களக்காடுன்னு ஒரு ஊர் வரும். திருநெல்வேலியை தாண்டி வள்ளியூர், வள்ளியூர்லேருந்து உள்ளே போனீங்கன்னா நேராக போனால் நாகர்கோயில், அப்படியே உள்ளே போனீங்கன்னா களக்காடு. அந்த களக்காடு பகுதியில் புளியூர் குறிச்சின்னு ஒரு ஊர் இருக்குது. சரிங்களா? அங்கே தான் இந்த அம்மா வந்தாங்க. இது ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அந்த பகுதியில் அந்த காலத்தில் தமிழ்நாட்டில் ஏராளமான பெண்கள், சிறுவயது பெண்கள் தாசிகளாக்கப்பட்டார்கள். கோவில்களிலே சிறு வயதிலேயே சிறு பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டது. இப்படி நிறைய பெண்கள் அபலை பெண்கள் ஆக்கப்பட்டு, அனாதை ஆக்கப்பட்டு அநேகர் தமிழ்நாட்டில் கஷ்டப்பட்டார்கள். அப்போது இவங்களுக்கெல்லாம் உதவி செய்யணும் என்று அவங்க தரிசனம் பெற்று, என்ன தரிசனம் அவங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா, பெண்கள் எல்லாரும், ஏழை எளிய பெண்கள் எல்லாம் ஒரு செங்குத்தான மலை மேல் அப்படியே ஏறி போய் அங்கிருந்து கீழே விழக்கூடிய ஒரு காட்சியை இவங்க தரிசனத்தில் பார்க்குறாங்க. ஐயோ, இப்படி எவ்வளோ பெண்கள் பாடுபடுகிறார்களே. இந்தியாவை குறித்து கேள்விப்பட்டு நம்ம இந்தியாவுக்கு வந்தாங்க. வந்து இங்கே நீங்கள் படம் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, டோனாவூர், புலியூர் குறிச்சி டோனாவூர் என்று மாறியது. டோனா பிரபுன்னு ஒரு பிரபு ஒரு காலத்தில் இருந்தார். அந்த டோனா பிரபு செய்த அந்த நற்காரியங்கள், உதவிகள் அடிப்படையில் அவருடைய நல்ல உள்ளத்தின் காரணமாக அந்த ஊருக்கு டோனாவூர்னு பேர் வந்துச்சு. சரிங்களா? அந்த டோனாவூரில் போய் தான் இந்தம்மா என்ன பண்ணாங்களாம், ஏழை எளிய பெண்கள், பிள்ளைகள் எல்லாருக்கும் ஒரு பள்ளிக்கூடம் கட்டினாங்க. சரிங்களா? அந்த டோனாவூரில் இருக்கக்கூடிய அந்த ஏமி கார்மைக்கேல் அம்மையாருடைய அந்த சேவை மையம், பள்ளிக்கூடம், மருத்துவமனை இன்னும் இருக்கிறது. அங்கே வேலை செய்கிறவங்களுடைய படம் தான் நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள். அதனுடைய முழுமையான தோற்றம் இப்படித்தான் இருக்கும். இந்த அம்மா அந்த டோனாவூரில் ஒரு மருத்துவமனை ஒன்று கட்டினார்கள். அப்படி கட்டும் பொழுது அஸ்திவாரம் தோண்டிக்கிட்டு இருந்தாங்க. சரி, வேலைகள் எப்படி நடக்கிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு அந்த மாதிரி என்ன பண்ணாங்களாம், அந்த அஸ்திவாரம் தோண்டக்கூடிய அந்த குழிகள், பெரிய பள்ளம் இருக்கிற பகுதிக்கு நடந்து போனாங்க. திடீரென்று தவறி அந்த அம்மா உள்ளே விழுந்துட்டாங்க. உள்ளே விழுந்து அந்த அம்மாவுடைய இடுப்பு எலும்பு உடைந்து போனது. அப்போ அந்த அம்மாவுக்கு 64 வயசு, 64. அதிலிருந்து சுமார் 20 ஆண்டுகள் படுத்த படுக்கையாக தான் இருந்தாங்க. அன்பானவர்களே, அப்போது அலைந்து தெரிந்து அநேகருக்கு சேவை செய்த ஒரு தாய், திருமணமே பண்ணிக்கொள்ளாமல் சேவை செய்த ஒரு பெண்மணி இப்படி படுத்த படுக்கை ஆகிவிட்டார்களே என்று சொல்லி அநேகர் வேதனைப்பட்டார்கள். அநேகர் வந்து வந்து பார்த்து அந்த அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரோடு வருவாங்க. அந்த அம்மா பார்த்துட்டு மிகவும் வேதனைப்படுவாங்க. ஆனால் இந்த அம்மாட்ட வந்து போகும்பொழுது, பார்த்துட்டு போகும்பொழுது தைரியமாக போவாங்களாம். இந்த அம்மாவை பார்த்துட்டு போகும்பொழுது சந்தோஷமாக போவாங்களாம். ஏன் தெரியுமா? இந்த அம்மா பார்த்துட்டு வந்து அழுகிறவங்க இந்த அம்மா அவங்களுக்கு ஊக்கம் கொடுத்து அனுப்புவாங்களாம், தைரியம் சொல்லி அனுப்புவாங்களாம். இந்த அம்மா அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணி அனுப்புவாங்களாம். இந்த பெண்மணி ஏமி கார்மைக்கேல் கிட்டத்தட்ட 40 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள். எவ்வளவோ கவிதைகள் எழுதியிருக்கிறார்கள். எத்தனையோ பேருக்கு ஆறுதலாக கடிதங்கள் எழுதியிருக்கிறார்கள். அதில் அவங்க இந்த படுக்கையில் இருந்தாங்க பார்த்தீங்களா, 20 ஆண்டுகள். அந்த காலகட்டத்தில் தான் சுமார் 15 புஸ்தகங்கள் எழுதினாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க, ஆவிக்குரிய புஸ்தகங்கள். அன்பானவர்களே, இப்படி அவர்கள் படுக்கையில் இருந்த காலகட்டத்தில் ஒரு நாள் பில்லி கிரஹாம் அவரை பார்ப்பதற்கு வந்தாராம். ஏன்னா அந்த அம்மா எவ்வளவு அற்புதமான தெய்வபக்தி உள்ள ஒரு பெண்மணி. இந்த அம்மாவோட நிலைமையை கேள்விப்பட்டு பில்லி கிரஹாம் பார்க்கறதுக்கு வந்தார். அந்த அம்மாவுடைய படுக்கை நிலையை பார்த்துட்டு அந்த அம்மாவுக்காக ஜெபம் பண்ணாராம். ஜெபம் பண்ணும் பொழுது இவருக்கு துக்கம் தாங்க முடியலை, வேதனையை அடக்க முடியலை, அழ ஆரம்பிச்சிட்டார் ஜெபத்தில். அப்படி அழும் பொழுது அவருக்கு அந்த ஜெபத்தில் வார்த்தைகள் வரவில்லை. அவருடைய குரல் தடுமாறுகிறது, தொண்டை வார்த்தைகளை வெளியே விடுவதற்கு மறுக்கிறது, ஜெபம் பண்ண முடியல. மீதி ஜெபத்தை யார் பண்ணாங்க தெரியுமா? ஏமி கார்மைக்கேல் அம்மையார்.
அந்த அம்மா தான் ஜெபம் பண்ணாங்களாம். ஜெபம் முடிந்த பிற்பாடு கலக்கத்தோடு உள்ளே சென்ற பில்லி கிரஹாம் கலிகூறுதலோடு வெளியே வந்தாராம். அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்கள் எத்தனை ஆச்சரியமான ஒரு பெண்மணி. இந்த அம்மாவுக்கு ஜெபம் பண்ண வந்தார் பில்லி கிரஹாம். உலக புகழ்பெற்ற பிரசங்கியார், கோடி கோடி மக்களுக்கு சத்தியம் அறிவித்தவர். அவரால் கூட ஜெபம் பண்ண முடியல. கடைசியில் அந்த அம்மா தான் ஜெபத்தை முடித்து இவரை சந்தோஷமாக அனுப்பி வைத்தார்களாம். பார்த்தீங்களா, ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். துன்பத்தில் கிடக்கிற அந்த அம்மா இவங்க மற்றவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணி அனுப்பினாங்களாம். பல நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், நான் இவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருக்கிறேனே, என்னை யாரும் வந்து பார்க்கல, எனக்காக யாரும் ஜெபிக்கலை, எங்கள் பாஸ்டர் வந்து என்னை சந்திக்கலை, எனக்காக ஜெபம் பண்ணலை அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிக்கிறோம். புலம்பாதீங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. பல நேரங்களில் நாம் கஷ்டப்படும் பொழுது எனக்காக மற்றவர்கள் வந்து என்னை பார்த்து விசாரித்து ஜெபிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோமா என்பதை சற்று யோசிக்கணும். பிரியமானவர்களே, மற்றவர்கள் வர வேண்டும், சந்திக்க வேண்டும், எனக்காக ஜெபிக்க வேண்டும், பரிதாபப்பட வேண்டும் என்று நீங்கள் ஒரு நாளும் நீங்கள் நினைக்க வேண்டாம். ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன் அப்படின்னு யாக்கோபு 5:13 படித்தோமே. யார் ஜெபம் பண்ணணும்? துன்பப்படுகிறவனே ஜெபம் பண்ணணும். இதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். பல நேரங்களில் துன்பத்தை நினச்சி கன்னத்தில் கை வச்சு உட்காந்துருக்கிறோம். we are not at all praying. நம்ம ஜெபம் பண்ணுறதே இல்லை. பிரியமான தேவ பிள்ளைகளே, தனி ஜெபம் ஒரு கிறிஸ்தவன் ஒரு நாளைக்கு 3 நேரம் பண்ண வேண்டும். சரி, துன்பம் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு ஜெபிக்கணும்? ஜெபிக்கிறோமா? ஆகவே நாம் செய்ய வேண்டிய காரியம், துன்பத்தின் ஊடாக நாம் செய்ய வேண்டிய 3வது நற்காரியம் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ண வேண்டும். 4வது காரியம் நாம் செய்ய வேண்டியது ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். துன்பம் வரும்பொழுது ஸ்தோத்திரம் பண்ணுறதா? இது எப்படி? இதெல்லாம் நடக்குமா என்று கேட்கிறீர்களா? பாருங்கள், யோபு என்ன செய்தார்? 1:21 நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்தில் இருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றான். அவருடைய ஆடு மாடுகள், கழுதைகள், மிருக ஜீவன்கள் எல்லாம் அழிந்து விட்டன. சில மிருக ஜீவன்களை சபேயர் என்று சொல்லக்கூடிய கொள்ளைக்கார கூட்டத்தார் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். அக்கினி விழுந்து மற்ற மிருக ஜீவன்களை அழித்து விட்டது. அவருடைய வீடு வாசல் எல்லாம் இடிந்து விழுந்து விட்டன. 10 பிள்ளைகளும் ஒரே நாளிலே மரித்து போய்விட்டார்கள். சரிதானே? இப்படி எல்லாம் நேரிட்ட பொழுதும் அவர் சொன்னார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பிற்பாடு 2ஆம் அதிகாரம், யோபு 2ஆம் அதிகாரம் படித்தால் அவருடைய உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடிய புண்கள், பருக்கள் வந்து விட்டது. மனைவி சொன்னால், நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொன்னால். என்ன சொன்னார் யோபு 2ஆம் அதிகாரத்தில்? யோபு, கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ? நீ பைத்தியக்காரி போல பேசுகிறாய். அந்த பைத்தியக்காரியும் அவர் விட்டுட்டு போயிட்டான். சரிதானே? நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ? அன்பான தேவ பிள்ளைகளை, பாருங்கள், அந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் அவர் கர்த்தருக்கு நன்றி செலுத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று அவர் சொன்னாரே, இது எவ்வளோ பெரிய விசுவாசம் என்பதை எண்ணி பாருங்கள். அவருடைய விசுவாசம் எப்படி இருந்தது, நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? அதனால தான் பவுல் எழுதுகிறாரு 1 தெசலோனிக்கர் 5:18 எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எல்லாவற்றிலேயும், நன்மையிலும் தீமையிலும், வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் சுகவீனத்திலும். என்ன கல்யாணத்துக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறேன்றீங்களா? கல்யாணத்தில் பொண்ணு மாப்பிள்ளை தானே இப்படி சொல்லுவாங்க. எல்லா சூழ்நிலையிலும் நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஒரு பிரபலமான தேவனுடைய ஊழியக்காரர், அவருடைய மகன் வாலிப பிராயத்தில்
அவன் மரித்து போகிறான் எதிர்பாராத விபத்து ஒன்றில். அந்த மகன் இறந்த பொழுது இந்த போதகர் என்ன செய்தார் தெரியுமா? மகன் இறந்து அடக்கமெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சொல்லுவோம் ஆறுதல் ஜெப கூட்டம், துக்க நிவர்த்தி கூட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஸ்தோத்திர கூட்டம் அப்படின்னு ப்ரோக்ராம் ஷீட் அடிச்சிருந்தார். ஸ்தோத்திர கூட்டம். மகன் இறந்து அந்த ஆறுதல் ஜெப கூட்டம் நடக்கும் பொழுது ஸ்தோத்திர கூட்டம்னு பேர் வச்சுருந்தார். அப்போது வந்திருந்த நபர்களில் ஒருவர் கேட்டாராம், போதகர் அவர்களே, எல்லாரும் தங்கள் குடும்பத்தில் யாராவது இறந்தால் ஆறுதல் ஜெப கூட்டம், துக்க நிவர்த்தி கூட்டம் தான் வைப்பாங்க, நீங்கள் ஸ்தோத்திர கூட்டம்னு வச்சுருக்கீங்களே. அப்போ அந்த ஊழியக்காரர் சொன்னாராம், ஆமாம், ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் தான் சொல்லணும். ஏன், ஒருவேளை என்னுடைய பிள்ளை உயிரோடு இருந்திருந்தால் அவன் தேவனை வேதனைப்படுத்தும் விதத்தில் ஏதாயிலும் பாவம் செய்ய நேரிட்டிருக்கும் அல்லவா. ஆகவே தேவன் சர்வஞானம் உள்ள தேவன், அதனால் அவனை தேவன் எடுத்துக்கொண்டார், அதனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். காரணம் சொன்னாராம். ஏன் ஸ்தோத்திர கூட்டம் என்று வைத்திருக்கிறேன் என்பதற்கு அவர் காரணம் சொன்னாராம். அன்பானவர்களே, யோசித்து பாருங்கள். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிற அந்த வார்த்தைக்கு அந்த ஊழியக்காரர் எவ்வளோ உண்மையாக இருந்திருக்கிறார். அந்த வார்த்தைக்கு, இந்த வார்த்தை சொல்லப்படுவதற்கு முன்பாகவே, பவுல் எழுதுவதற்கு முன்பாகவே யோபு ஏற்கனவே அதை தன்னுடைய செயலில் காட்டி இருக்கிறார், தன்னுடைய வாழ்க்கையில் அவர் காண்பித்திருக்கிறார். எத்தனை அருமையான தெய்வ மனிதன் யோபு, பவுல் போன்றவர்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, பவுல் கூட துன்பத்தின் மத்தியில் அவர் ஸ்தோத்திரம் செலுத்தினவர் தான். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் கப்பல் பயணம், கடும் புயல் எல்லாம் நேரிட்டது. அந்த புயலெல்லாம் அடங்கின பிற்பாடு பாருங்கள், அப்பத்தை எடுத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார் என்று பவுலை குறித்து அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். அன்பானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள், போராட்டங்கள் ஏற்படும் பொழுது தேவனுக்கு நன்றி சொல்ல முடியுமா? நல்ல காரியங்கள் நடக்கும் பொழுதும் ஸ்தோத்திரம் சொல்கிறதுக்கு மறந்து போயிடுறோம். தீமையான காரியங்கள் நடக்கும் பொழுதும் ஸ்தோத்திரம் சொல்லுவதற்கு யோசிக்கிறோம். அப்போ பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுகிற பழக்கம் மிக 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 குறைவாகவே இருக்கிறது, அல்லது இல்லாமலும் போய்விடுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அழகான ஒரு வாசகம் ஆங்கிலத்தில் பாருங்கள். தாட்ஸ் ஃப்ரம் த மவுண்ட் ஆஃப் பிளெஸ்ஸிங் என்ற புத்தகத்தில், த ட்ரையல்ஸ் ஆஃப் லைஃப் ஆர் காட்ஸ் ஒர்க்மென் டு ரிமூவ் த இம்பியூரிட்டிஸ் அண்ட் ரஃப்னஸ் ஃப்ரம் அவர் கேரக்டர். Only his precious stones are polished after the similitude of a palace. வாழ்க்கையின் துன்பங்கள் தேவனின் பணியாட்கள். ஏன் என்றால், தேவன் துன்பங்கள் என்ற பணியாட்களை ஏன் நம்முடைய வாழ்க்கையில் அனுப்புகிறார் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் அல்லது நம்முடைய குணத்தில் இருக்கக்கூடிய அசுத்தங்களையும் கரடு முரடான தன்மைகளையும் நீக்குவதற்காகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்களை அவர் பணியாட்களாக அனுப்புகிறார். இந்த வாசகம் முழுசும் நீங்கள் படித்து பாருங்கள். ஒரு பகுதியைத்தான் நான் இங்கே போட்டிருக்கிறேன். தேவன் தேவையில்லாத பொருட்கள் மீது தன்னுடைய நேரத்தை அவர் வீணடிப்பதில்லை. ஒன்லி ஹிஸ் ப்ரெஷஸ் ஸ்டோன்ஸ், அவருடைய விலையேற பெற்ற கற்கள் மீதுதான் அவர் கவனத்தை செலுத்துகிறார். ஒருவேளை நம்ம கரடு முரடான தன்மையுடையவர்களாக இருக்கலாம். வைரம் கிடைக்கும்போது கூட அப்படியே வைரமாக கிடைக்கிறது கிடையாது, கரடு முரடாகத்தான் கிடைக்கும். தங்கம் கிடைக்கும் பொழுது அப்படியே தங்கம் செயின் கிடைக்குதா? இல்லை. அல்லது ஒரு வெள்ளி டம்ளர் கிடைக்கும் பொழுது அப்படியே டைரெக்டாக வெள்ளி டம்ளராக கிடைக்குது? இல்லை. தங்கம், மண், துகள் இப்படி தான் கிடைக்கும், அழுக்காக தான் கிடைக்கும். இரத்தன கற்கள் கிடைக்கும் பொழுது அப்படியே இரத்தன கற்களாக கிடைப்பது இல்லை. சரிங்களா? கரடு முரடாகத்தான் கிடைக்கும். அதை பாலிஷ் பண்ணும் பொழுது தான், அதை மெருகேற்றும் பொழுது தான், அதை செதுக்கும் பொழுது தான் அது மிக அழகான பிரதிபலிக்கும் ஒரு கல்லாக, இரத்தின கல்லாக
வைரமாக அது மாறுகிறது. பிரியமானவர்களே, அப்போ நம்ம குணம் எப்படி இருக்குன்னா ரஃப்பாக இருக்குது, கரடுமுரடாக இருக்கிறது. அப்போது நமக்குள்ளாக விலையேற பெற்ற குணம் இருக்கிறது. நாம் விலையேற பெற்ற கற்கள் என்று கர்த்தர் பார்க்கிறார். அதனால தான் அவர் என்ன செய்கிறார்? only his precious stones are polished after the similitude of a palace. அவர் யாரை இது விலையேறப்பெற்ற கல் என்று காண்கிறாரோ அந்த கற்கள் மீதுதான் கவனம் செலுத்தி அரண்மனையின் அழகு கொப்பாக நம்முடைய குணம் மாற வேண்டும் என்பதற்காக அவர் நம்மிடத்தில் நேரம் செலவழிக்கிறார். ஆசீர்வாத மலையிலிருந்து சிந்தனை துளிகள் என்று அந்த புத்தகம் தமிழிலே இருக்கிறது. தாட்ஸ் ஃப்ரம் த மவுண்ட் ஆஃப் பிளெஸ்ஸிங். நித்திய கண்மலை வழங்கும் சத்திய விருந்து என்றும் அந்த புத்தகம் தமிழிலே இருக்கிறது. அந்த புத்தகத்தை எடுத்து வாசிங்க. மலைப்பிரசங்கம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த அந்த மலைப்பிரசங்கம், அந்த மலைப்பிரசங்கத்திற்கு முழு விளக்கம் அடங்கியிருக்கிற நூல்தான் தாட்ஸ் ஃப்ரம் த மவுண்ட் ஆஃப் பிளெஸ்ஸிங் என்ற ஒரு ஆங்கில புத்தகம், எலன் ஒயிட் எழுதியிருக்கிற புத்தகம். இந்த மாதிரி புஸ்தகங்கள்லாம் வாசிக்கணும். பிரியமானவர்களே, நம்முடைய குணம் பக்குவப்படும். துன்பங்கள் வழியாக நாம் வெற்றியாக கடந்து செல்ல நமக்கு ஞானம் உண்டாகும். அன்பான தேவப்பிள்ளைகளை, துன்பங்கள் வழியாக நாம் கடந்து செல்லும் பொழுது செய்ய வேண்டிய 4 நற்காரியங்கள் என்னென்ன? முதலாவது, கர்த்தருக்குள் நிலை நிற்க வேண்டும். 2வது, கர்த்தருக்குள் களி கூற வேண்டும். 3வது, கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ண வேண்டும். 4வது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். இதை நம்ம செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் நமக்கு மிக எளிதாக நம்மை விட்டு கடந்து போகிற அனுபவங்களாக மாறிவிடும். வெளிப்படுத்தின விசேஷம் 3:19 வாசிக்கிறோம், நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆண்டவர் யாரை நேசிக்கிறாரோ, யார் மீது அன்பு வைத்திருக்கிறாரோ அவர்களுக்கே சிட்சையை கொடுப்பார். சிட்சை என்றால் திருந்தும் விதத்தில் கொடுக்கப்படும் தண்டனை. ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. ஏன் ஆண்டவர் நமக்கு சிட்சை, துன்பம், போராட்டங்கள் எல்லாம் அனுப்புகிறார் அப்படின்னு சொன்னால், நம்ம ஜாக்கிரதை அடைந்து மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக. ஒரு துன்பம் வரும்பொழுது ஆண்டவரே ஏன் எனக்கு இந்த துன்பம் என்று சொல்லாமல், ஆண்டவரே இந்த துன்பத்தின் வழியாக நீர் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்க சித்தமாக இருக்கிறீர் என்பதுதான் நம்முடைய கேள்வியாக இருக்க வேண்டும். பிரியமான தேவப்பிள்ளைகளே, ஆகவே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, இந்த பாடு, இந்த துன்பம், இந்த போராட்டம் எல்லாம் என்னுடைய நன்மைக்காகவே, தேவன் சகலத்தையும் நன்மைக்கென்றே எனக்கு அனுமதிக்கிறார் என்று உணர்ந்தவர்களாக நாம் இன்று படித்த இந்த 4 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வோம். கர்த்தர் இந்த பாடுகள் வழியாக நம்மை பலப்படுத்தி பரமனை நோக்கி பார்க்க நமக்கு பக்குவம் அளித்து அவரை போல் மாற நமக்கு கிருபை தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? அன்புள்ள தகப்பனே, ஏதோ அந்த நாளிலே நாங்கள் படித்த நல்ல பாடத்திற்காக நன்றி. ஒருவன் துன்பப்பட்டால் என்ற ஒரு பாடத்தை படித்தோம். ஆண்டுகள் கொடுத்த நல்ல பாடங்கள், ஆலோசனைகள் எல்லாவற்றிற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கள் வாழ்க்கையில் இந்த அனுபவங்களை நாங்கள் காத்துக்கொள்ள, கர்த்தருக்குள் நிலை நிற்கும், கர்த்தருக்குள் களி கூறும், கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும் இந்த அனுபவங்களில் வளர எங்களுக்கு நீர் கிருபைகளை தாரும். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் யாராகிலும் பாடுகளின் பாதையில், துன்பங்களின் வழியாக அல்லது நோய் நொடிகள் வழியாக கடந்து செல்கிற அனுபவத்தில் இருப்பார்கள் என்று சொன்னால், ஆண்டவரே நீர் அவர்களோடு கூட நின்று விடுவிக்கும்படியாய் உம்மை நோக்கி நான் ஜெபிக்கிறேன். அவர்களை பலப்படுத்தும். கர்த்தருக்குள்ளாக தாவீதை போல அவர்கள் ஸ்திரப்பட கிருபை தாரும். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும், ஆசீர்வதியும். நாங்கள் பாடுகள் வழியாக பரலோகம் வந்து சேர எங்களை பக்குவப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவின் அன்பும், ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும், தேவதூதர்களின் காவலும் வழி நடத்தலும் நம் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமென். பிரியமானவர்களே, தேவன் உங்களை பெருக்கமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.